ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாழைத்தண்டு கூட்டுக்கு நான் 3 பருப்புமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், மஞ்சாத்தூள், சீரகம் போட்டிருக்கேன். இது ஒரு 4 விசில் விட்டுடலாம். பாருங்கள், வாழைத்தண்டு பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, வெந்துடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். சோம்பு கொஞ்சம், சீரகம், பட்டை 1, லவங்கம் 1, கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெத்தலை ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு தேங்காய் துருவி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது டக்குன்னு. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் போல். இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கும் போதே வாங்கி செஞ்சால் தான் உண்டு. இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரைங்க இதெல்லாம் கிடைச்சா நான் உடனே வாங்கி செஞ்சுடுவேன். நீங்களும் அப்படி தானா? இல்லை உங்கள் ஊர்லலாம் ரெகுலராக இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, இது வணங்கின வாட்டி எடுத்து அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், வணக்கிட்டு எல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வாழைத்தண்டு போட்டு ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வாழைத்தண்டு போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?